أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي السلام عليكم ورحمة الله وبركاته. அல்லாஹுடைய கிருபையால் நேசிக்கப்படுகின்றோமா வெறுக்கப்படுகின்றோமா அப்படிங்கிற தலைப்பின் கீழே இன்னைக்கு அல்லாஹ் வெறுக்கின்ற ஒரு குணத்தை பற்றி பார்க்க போகிறோம். அது என்ன குணம் அப்படின்னா, அல்லாஹ் தன்னுடைய திருமறை குரானில் சூரா மாஇதாவுடைய 64வது வசனத்தில் இதை பற்றி சொல்லி காட்டுறான். வல்லாஹு லா யுஹிப்புல் முஃப்சிதீன், அல்லாஹ் குழப்பம் செய்பவர்களை நேசிக்க மாட்டான். அப்போது அல்லாஹ்வுக்கு ஃபசாத் அப்படிங்கிற குழப்பம் செய்யக்கூடிய ஒரு பண்பு விருப்பமில்லாத ஒரு பண்பு, அல்லாஹ் நேசிக்காத அல்லாஹ் வெறுக்கிற ஒரு பண்பு. ஃபசாத் அப்படின்னா என்ன அப்படின்னா, குழப்பம் செய்கிறது, ஒரு விஷயத்துடைய நிலைத்தன்மையை குலைக்கிற மாதிரி அங்கே நிறைய பிரச்சனைகளை ஏற்படுத்துறது. ஃபசாத் அப்படிங்கிறது எதெல்லாம் நடக்குது அப்படிங்கிறத இஸ்லாம் நமக்கு அழகாக சுட்டி காட்டுது. முதலாவது, மார்க்க விஷயத்தில் குழப்பம் செய்யக்கூடியவங்களும் நம்மளில் இருக்காங்க. இதுதான் இந்த சட்டத்திற்கான விளக்கம், இதுதான் அல்லாஹுடைய வார்த்தைக்கான விளக்கம், இதுதான் மார்க்கம் அப்படின்னு தெரிஞ்சிருந்தும் உலக ஆதாயத்துக்காக அதை சொல்லாமல் மறைக்கிறவங்க, தன்னுடைய நலனுக்காக அதை திரிச்சு பேச கூடியவங்க, இவங்க எல்லாருமே மார்க்க விஷயத்தில் குழப்பம் ஏற்படுத்தக்கூடியவங்க. இன்னும் அல்லாஹும் அல்லாஹுடைய தூதரும் காட்டித்தராத வழிமுறைகளை, அவங்க அல்லாஹுடைய தூதர் செய்யாத வழிமுறைகளை மார்க்கம் அப்படின்னு சொல்லி மக்களுக்கு கற்றுக் கொடுக்கக்கூடிய மனிதர்கள் மார்க்க விஷயத்தில் குழப்பம் செய்யக்கூடியவர்களாக இஸ்லாம் பார்க்குது. அடுத்ததா, சமூகத்தில் குழப்பம் செய்யக்கூடியவங்க. ஒரு ஊர் ஒரு நாடு அப்படின்னா அதுக்குன்னு உரிய சட்டங்களை ஃபாலோ பண்ணாமல் அதை மீறக்கூடிய மக்கள், அதில் பிரச்சனைகளை ஏற்படுத்தக்கூடிய மக்கள், இந்த சமூகத்தில் ஃபசாத் தன்மையை வெளிப்படுத்தக்கூடியவங்க, அதாவது சமூகம் சார்ந்த விஷயங்களில் குழப்பம் ஏற்படுத்தக்கூடிய மக்கள். அதே போல் அல்லாஹ் வழங்கிய அருள்களுடைய விஷயத்தில், மண்ணாக இருக்கட்டும், தண்ணீராக இருக்கட்டும், மலைகளாக இருக்கட்டும், இதில் குழப்பம் செய்யக்கூடிய மக்கள், அதாவது தண்ணீர், மண், மலை, காற்று, இதெல்லாம் அல்லாஹ் மனிதன் வாழ்கிறதுக்கு கொடுத்த நியாமத்துகள். இதை அதிகமாக பயன்படுத்துகிறதோ இல்லை இதில் மாசை கலந்து விடுறதோ இது எல்லாமே பூமியுடைய நிலைத்தன்மையை குலைக்கும். அப்போது இதில் யாரெல்லாம் அழிவை ஏற்படுத்துகிறாங்களோ அந்த மக்கள் அல்லாஹுடைய அருட்கொடைகளில் குழப்பம் செய்யக்கூடியவங்க அப்படின்னு இஸ்லாம் சொல்லுது. இறுதியாக, குடும்பத்தில் குழப்பம் செய்யக்கூடிய நபர்கள், இங்கே உள்ளதை அங்கே சொல்கிறது, அவங்க உங்களை பற்றி என்ன சொன்னாங்க தெரியுமா அப்படின்னு சொல்லி இங்கே இருக்கக்கூடிய நபர்கிட்ட வந்து சொல்கிறது, பொய்களை பரப்பி பிரச்சனைகளை ஏற்படுத்துறது, இவங்க எல்லாருமே குடும்பங்களில் குழப்பம் செய்யக்கூடிய மனிதர்கள். இந்த குணம் வெறும் குடும்பத்தில் மட்டும்தான் நம்ம பார்த்துருப்போம். ஆனால் இஸ்லாம் இதை எதெல்லாம் சொல்லுதுன்னு பாருங்கள். மார்க்கத்தில் பொய் சொல்லி பொய்யை பரப்புகிறவங்களும் ஃபசாத், சமூகத்தில் பொய் சொல்லி பொய்யை பரப்புகிறவங்களும் ஃபசாதுடைய தன்மையுடையவங்க, குடும்ப விஷயத்தில் பொய்களை சொல்லி இங்கே உள்ளதை அங்கே சொல்லி குழப்பம் ஏற்படுத்துகிறவங்களும் ஃபசாதுடைய தன்மை உள்ளவங்க அப்படின்னு இஸ்லாம் நமக்கு கற்றுக் கொடுக்குது. இந்த ஃபசாத் அப்படிங்கிற குணத்தை, இந்த தன்மையை அல்லாஹ் எப்படி பார்க்குறான் அப்படின்னா, இது கொலையை விட மோசமானது. ஒரு உயிரை அநியாயமாக கொலை செய்கிறத விட இந்த குழப்பம் செய்யக்கூடியது ரொம்ப மோசமான ஒரு குணம் அப்படின்னு அல்லாஹ் தன்னுடைய திருமறை குரானில் சொல்லி காட்டுறான். அல் ஃபித்னத்து அக்பரு மினல் கத்ல், ஃபித்னா குழப்பம் செய்வது கொலையை விட கொடியது அப்படின்னு சொல்கிறான். இதுக்கு அல்லாஹ் கொடுக்கக்கூடிய தண்டனை என்னென்னா, இந்த மனிதர்களுக்கு அல்லாஹுடைய சாபம் தான் ஏற்படும்னு அல்லாஹ் தன்னுடைய திருமறை குரானில் சொல்லி காட்டுறா. இன்னும் இந்த மனிதர்களை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லும்போது சொல்கிறாங்க, யார் பொய்யான செய்திகளை பரப்பி குழப்பம் செய்கிறார்களோ அந்த மனிதர்கள் சுவனத்தில் நுழைய மாட்டார்கள் அப்படின்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்கிறாங்க. அப்போது இந்த தன்மை நம்மக்கிட்ட இருக்கா? இந்த தன்மை நம்மக்கிட்ட இருக்கா? சில நேரங்களில் யாராவது நம்மக்கிட்ட ஒரு ரகசியம் சொல்லியிருப்பாங்க, இல்லை இன்னொரு மனிதருடைய குணத்தை பற்றி நம்மக்கிட்ட பகிர்ந்திருப்பாங்க. நம்ம என்ன செய்வோம், இதை போய் அப்படியே யாரை பற்றி சொன்னாங்களோ அவங்கக்கிட்டேயே போய் சொல்கிறது. நான் உங்களை இங்கே சொல்லணுன்றதுக்காக சொல்லலை, அவங்கள பற்றி அவங்க தெரிஞ்சுக்குவாங்கல்ல அதுக்காக சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி ஒருத்தருடைய செயல்களை பற்றி சொன்னால் குழப்பம் வரும்னு தெரிஞ்சும் அதை இங்கேயும் அங்கேயும் மாற்றி மாற்றி நம்ம சொல்லக்கூடியவங்களாக இருந்தோன்னா நம்மக்கிட்ட
கிட்டையும் ஃபசாதுடைய தன்மை இருக்குன்னு அர்த்தம். அதே போல் இல்லாத செய்திகளை சொல்லி நம்ம நல்ல பேர் வாங்கணும், நம்ம நல்ல கண்ணியமான இடத்துல இருக்கணும், நம்ம மேலே தான் ஒட்டுமொத்த அன்பும் கிடைக்கணும்னு சொல்லி சில குடும்பங்களில் இல்லாத செய்திகளை பரப்பி கணவன் மனைவிக்கு இடையேவோ, சகோதரர்களுக்கு இடையேவோ, பிள்ளைகளுக்கும் தாய் தந்தைக்கும் இடையேவோ குழப்பத்தை பரப்புகிறாங்க அப்படின்னா அவங்களும் இந்த ஃபசாதுடைய தன்மை உள்ளவங்க அப்படிங்கிறத நம்ம சிந்திச்சு பார்க்கணும். ஒருவேளை நம்ம இது மாதிரியான குணங்கள் ஏதாவது கொண்டு இருந்தோம் அப்படின்னா அதிலிருந்து வெளிவரதுக்கு அல்லாஹ் கிட்ட அதிகமாக பிரார்த்திக்கணும். இந்த மாதிரி வீணான செய்திகளை ஆராய்ச்சி செய்யாமல் நம்ம பரப்பவும் கூடாது. ஏன்னா வர செய்திகள் எல்லாத்தையுமே அதனுடைய உண்மைத்தன்மை அறியாமல் நம்ம எல்லாருக்கும் பரப்பிக்கிட்டே இருந்தோம்னா நம்மளும் ஃபசாதுடைய தன்மையுடையவங்களாக மாறிடுவோம். ஒருத்தர் உங்ககிட்ட ஒரு செய்தி சொன்னால் அது உண்மையா பொய்யான்னு ஆராயாமல் அதை இன்னொருத்தருக்கு சொல்லாதீங்க அப்படின்ற ஒரு பண்பை இஸ்லாம் நமக்கு கற்றுக் கொடுக்குது. ஆனால் இந்த பண்பு இன்னைக்கு நம்மக்கிட்ட ஆக குறைவான ஒரு பண்பு. யார் என்ன செய்தியை சொன்னாலும் அதை உடனே அதை இன்னொருத்தர்கிட்ட சொல்லிடுவோம். இது உண்மையா பொய்யா, உண்மையில் இதுதான் நடந்துச்சா அப்படிங்கிறத பற்றிலாம் நம்ம யோசிக்கிறதே இல்லை. இன்னும் இந்த குழப்பத்தன்மையை நம்ம இன்னும் இலகுவாக எப்படி செய்கிறோன்னா ஃபோனில் உள்ள ஃபார்வர்ட் மெசேஜ்களின் மூலமாக மார்க்கத்தில் இது ஆதாரமானதா ஆதாரம் இல்லையா அப்படிங்கிறத தெரியாமல் வரக்கூடிய எல்லா மெசேஜ்களையும் ஃபார்வர்ட் பண்ணுறது. அப்படி இல்லையா யாரை பற்றியாவது ஒரு செய்தி வந்தால் அது உண்மையா பொய்யா அப்படிங்கிறது கூட தெரியாமல் அதை எல்லாருக்கும் அனுப்புறது, எல்லாருக்கும் ஃபோன் பண்ணி சொல்கிறது. இது ஃபசாதுடைய தன்மை அப்படிங்கிறத நம்ம சிந்திச்சு அடுத்த முறை இதிலிருந்து நம்மளை தவிர்த்துக்கக்கூடிய மக்களாக இருக்கணும். இன்னும் இந்த குழப்பம் அப்படிங்கிற தன்மையை பொறுத்த வரைக்கும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்கிறாங்க, குழப்பம் ஏற்படுவது, ஃபித்னாக்கள் பரவுவது மறுமை நாளின் ஒரு அடையாளம்னு சொல்கிறாங்க. கல்வி அகற்றப்படாத வரை, அதிகமான பூகம்பங்கள் ஏற்படாத வரை, காலம் சுருங்காத வரை, குழப்பங்கள் அதிகம் தோன்றாத வரை, கொலை அதிகரிக்காத வரை, உங்களிடம் செல்வம் செழிக்கும் வரை மறுமை நிகழாதுன்னு சொல்லியிருக்காங்க. அப்போது மறுமையுடைய ஒரு அடையாளம் குழப்பம் பரவி போய் இருப்பது. இன்னும் பார்த்தீங்கன்னா இந்த குழப்பம் விளைவிக்கிறது இப்லீஸுடைய பண்பு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்கிறாங்க, இப்லீஸ் என்ன பண்ணுவான் அப்படின்னா தன்னுடைய சிம்மாசனத்தை கடலுக்கு மேலே போட்டு அமர்ந்து தன்னுடைய சக ஷைத்தான்களை அழைத்து அவங்க இன்றைக்கி என்னென்னலாம் தவறுகள் பண்ணாங்க, என்னென்னலாம் வழிகேடை ஏற்படுத்தினாங்கன்றதை பற்றி கேட்பான். அப்போ ஒவ்வொருத்தரும் தான் செஞ்சுட்டு வந்த ஒவ்வொரு செயலை சொல்லும்போது இது இல்லை, இது சரியில்லை, இது சரியில்லைன்னு ஷைத்தான் சொல்லுவானா, இப்லீஸ் சொல்லுவானா. இப்போ இறுதியாக ஒருத்தன் சொல்வானா, நான் இன்னைக்கு ஒரு கணவன் மனைவிக்கு இடையே குழப்பத்தை ஏற்படுத்தினேன் அப்படின்னோடனே அந்த இப்லீஸ் ரொம்ப சந்தோஷப்படுவானா, இருக்கிறதுலே நீ தான் ஒரு சிறந்த ஒரு அமலை நீ செஞ்சுட்டு வந்திருக்க அப்படின்னு சொல்லி. அப்போது குழப்பம் ஏற்படுத்துவது ஷைத்தானுடைய பண்பு, ஷைத்தானுக்கு விருப்பமான பண்பு, அல்லாஹ் அதை வெறுக்கிற பண்பு அப்படிங்கிறத நம்ம உணரணும். நமக்கு நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய மனிதர்களுக்கு எந்த விதமான குழப்பத்தையும் நம்ம ஏற்படுத்திடக்கூடாது அப்படிங்கிற ஒரு சுய விழிப்புணர்வு இருக்கணும். இன்ஷா அல்லாஹ் மறுமை நாள் நெருங்க நெருங்க காலம் எப்படி மாறிடும்னா ஃபித்னாக்கள் நிறைந்ததாக மாறிடுமா சகோதரிகளா. ஒவ்வொரு மனிதனும் தான் மேற்கொண்ட இந்த நம்பிக்கையை பற்றி பிடிச்சுக்கிறதுக்கு அவ்வளோ சிரமப்படுவாங்களாம். ஏன்னா அவனை சுற்றி அவ்வளோ ஃபித்னாக்கள் நடக்குமா. ரசூலுல்லாஹ் இதுக்கு ஒரு அழகான ஒரு உதாரணம் சொல்கிறாங்க. ஒரு காலம் வரும், அங்கே குழப்பம் நிறைஞ்சிருக்கும். அப்படிப்பட்ட நேரத்தில் ஒரு மனிதன் குழப்பத்தை நோக்கி நடந்து போகிறான், அது என்ன, அதை சரி செய்வோம் அப்படிங்கிற நோக்கில் தான் அவன் போவான். அந்த நடந்து போகிற மனிதனை விட அதை தடுத்து கொண்டு இருப்பவன் சிறந்தவன். இது எதுக்கு, இந்த குழப்பத்தின் பக்கம் நம்ம ஏன் போகணும்னு ஒதுங்கி இருப்பவன் சிறந்தவன். இன்னும் இந்த குழப்பத்தை நோக்கி ஓடி போகிற மனிதனை விட நடந்து போகிற மனிதன் சிறந்தவன். இந்த குழப்பத்தை யார் அடைகிறானோ அவன் அதிலேயே மூழ்கி வீழ்ந்து போவான். யாருக்கு அதிலிருந்து வெளிவரக்கூடிய வாய்ப்பு இருக்கோ அந்த நபர் அதை பயன்படுத்திக்கட்டும் அப்படிங்கிற அர்த்தத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இந்த நபிமொழியை சொல்கிறாங்க. இப்போ மறுமையுடைய அடையாளம் குழப்பம் நிறைய சூழ்ந்து இருக்கிறது. நம்மளும் கிட்டத்தட்ட அப்படி ஒரு காலத்தில் தானே வாழ்கிறோம். இப்போ இந்த காலத்தில் நம்மக்கிட்டையும் அந்த குழப்பத்திற்கான பண்பு இருந்துடக்கூடாது. யாருடைய வாழ்க்கையிலையும் நம்ம குழப்பம் செய்யக்கூடிய நிலையில் அல்லாஹ் நம்மளை வச்சிடக்கூடாது. குழப்பம் நிறைந்த காலத்தில் அல்லாஹ் நம்மளுடைய ஈமானை உறுதியாக்கி கொடுக்கணும் அப்படிங்கிற பிரார்த்தனையோட நம்ம ஒவ்வொரு நாளையும் கடந்து செல்லக்கூடியவர்களாக இருப்போம். இன்ஷா அல்லாஹ். அல்லாஹ் வெறுக்கக்கூடிய, அல்லாஹ் நேசிக்காத இந்த குணத்தை விட்டு நம் அனைவரையும் வல்ல ரஹ்மான் பாதுகாப்பானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.